அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் 1. அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் நன்றாக படிக்கிறான், வேலை செய்கிறான், எல்லாரும் அவனை பாராட்டுகிறார்கள். அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. நான் தனியாக எல்லாம் செய்துவிட்டேன். ஒரு நாள் வானம் இருட்டாகிறது, மழை பெய்கிறது, சூரியன் தோன்றவில்லை. அவன் வெளியே சென்று பார்க்கிறான். ஒரு விதமான அமைதி, ஆனால் சற்று பயமுறுத்தும் அமைதி. பூக்கள் மலரவில்லை, பறவைகள் பாடவில்லை, சூரியன் ஒளி தரவில்லை. அப்போதுதான் அவனுக்கு தோன்றுகிறது, நாம் செய்யும் பல விஷயங்களுக்கு பின்னால் ஒருவன் இருக்கிறான். அவன் கண்கள் மெதுவாக மேலே நோக்குகின்றன. வானத்தை பார்த்து கொண்டு மனதில் சிந்திக்கிறான். வாசிக்கவும், வேலை செய்யவும், வாழவும் நான் உழைத்தேன். ஆனால் சூரியன் ஒளிக்க, காற்று வீச, பூக்கள் மலர, அது யார் வேலை? அவன் மனம் மென்மையாக பதில் சொல்லியது, பகவான். அவன் செய்யும் அனைத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது. அந்த தொடக்கம்தான் பகவான். நாம் உழைக்கிறோம், நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் ஆரம்பம், உயிர், சந்தோஷம் எல்லாம் அவனிடமிருந்துதான். அந்த நாளிலிருந்து அந்த சிறுவன் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நன்றியை பகவானுக்குச் சொல்வான். அந்த நன்றியிலிருந்துதான் அவனுடைய வாழ்க்கை சிறந்த பயணமாக மாறியது. அகர ஒளியே எல்லா எழுத்துகளுக்கும் முதல். அதுபோல் ஆதிபகவன் உலகிலுள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கின்றான்.